ஸோ வாங்க கைஸ், இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். வெல்கம் டு அஞ்சு கோமு ஹோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஊறிட்டு இருக்குல்ல, ஸோ அதனால் மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். நான் ஒரு 2.5 கப் மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் கைஸ், இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கணும். ஸோ இப்போ ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆயில் போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour ஊற வைக்கலாம். பாருங்க கைஸ், இந்த அளவுக்கு பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இப்போ வந்துட்டு மஷ்ரூமுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோக்குள்ளே வரோம். வாஷ் பண்ண ஒரு பேக் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். ஸோ இப்போது அதை கட் பண்ணிடலாம். கொஞ்சம் மெலிசாகவே கட் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். ஓகேவா? பாருங்கள் கைஸ், இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஒரு பீஸும் கிடைச்சப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் நசுக்கி தான் வச்சுருக்கேன். 2 தக்காளி, பட்டை லவங்கம் தேவையானது. அப்புறம் மஷ்ரூம் 1 கப். இது ஓகே, இவ்வளோதான். ஸோ வாங்க செஞ்சிடலாம். நம்ம நல்லா சூடாகட்டும் மண் சட்டி. கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லா சூடாகட்டும் மண் சட்டி. என்னன்னா இன்றைக்கி சீக்கிரமாக ஏஞ்சிட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள் கைஸ், 4:30 மணிக்கு ஏஞ்சி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டோம். என்னென்னா தைப்பூச பூஜை பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி 16ஆவது நாள். சரி வாங்க, அந்த பூஜை வேணும் ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணுறேன் எவ்ரிடே. ஸோ பாருங்கள் கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். யார் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். ஸோ இப்போது வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி கிரேவிக்கு சூடாகட்டும் ஆயில். ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா வறுக்க வைக்கணும். அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது 2 நல்லா போட்டுக்கணும். நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ அதை வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகணும். அதை வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். 3 ரொம்ப நாளாக குக்கிங் வீடியோவை போடல கைஸ், ஏன்னா ரொம்ப பிஸி ஆகிட்டோம். வர போடுவோம். ஸோ அது இது செய்யறதுக்குள்ளே பிஸி ஆகிட்டு வீடியோ எடுக்கிறது டைம் இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் வீடியோ எடுக்கணுன்றனால சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவி செஞ்சுட்டு வீடியோவாக அப்லோட் பண்ணணும். மேபி எனக்கு வந்துடும் நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வேகணும். வெந்தப்புறம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்குள்ள சேர்த்துடலாம். நல்லா தக்காளி ஃப்ரை ஆகும். வேகட்டுங்கன்னா பச்சை வாசனைலாம் போட்டு இதை ஆயில் சைடில் வரும். அந்த அளவுக்கு வேகணும். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் சீக்கிரமாக வேகும்.
உப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறம் மஷ்ரூம் போட்டுடலாம். மஷ்ரூம் போட்டு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவி ரெடி. ஸோ இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மெலிசா, ஸோ அதை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம தண்ணி ஊற்றுறது வேணாம், இல்லை மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். ஸோ அதை பார்த்துட்டு அப்புறமா தண்ணி விடுறதா என்னன்னு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் guys. இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு சப்பாத்தி சாப்பிடுங்க, 2 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தி அண்ட் நல்லாயிருக்கும். பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். சாம்பார் பொருள் ஒரு டீஸ்பூன், தனியா பவுடர், ஆரிகேனோ இருக்குல்ல, ஆரிகேனோ கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், மசாலா ஐட்டம்ஸ் போட்டாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் இப்படி தான் இருக்குது. இப்போ மஷ்ரூம் கிரேவி லைட்டாக தயிர் சேர்த்துக்கோ. தயிர் சேர்த்தா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். ஸோ தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் 1 கப் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ரைஸ், இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த டேஸ்ட் பார்த்தா சூப்பராக இருக்கும். சப்பாத்தியில் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவி ரெடி. ஸோ இப்போ நம்ம சப்பாத்தியை சுற்றி எடுத்துகிட்டு அப்புறமா உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். ஓகே, சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. ஸோ இப்போ சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வாங்க கைஸ், இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு. ஸோ அதனால தான் 1/2 hour ஊற வச்சிங்களான்னா நல்லா ஸ்மூத்தாக வரும். நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். ஹாவ் எ கிரேட் டே.